இங்க பாக்குற பில்ல நெறைய பேர் ஆல்ரெடி பார்த்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தங்கத்தோட விலை சில வருஷத்துக்கு முன்னாடி 10 கிராம் தங்கம் வெறும் ₹100ன்ற ரேஞ்சில வித்துட்டு இருந்தது. இன்னைக்கு வெறும் 1 கிராம் வாங்கணும்னாலே 7000க்கு மேல நம்ம செலவு பண்ணா தான் வாங்க முடியும். எக்கச்சக்கமா தங்கத்தோட விலை ஏறி மேல போயிருச்சு. இந்த உதாரணத்த கூட பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். நம்ம ரியல் லைஃப்லயே நெறைய விஷயம் நம்ம பார்த்திருப்போம். என்னோட ரியல் லைஃப்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, சின்ன வயசுலலாம் என்னதான் பால் பாக்கெட் வாங்க அனுப்புவாங்க. 1/2 லிட்டர் பால் பாக்கெட் ₹6.50 ₹7 வாங்கின ஞாபகம் எனக்கு இன்னுமே இருக்கு. இந்த பாயிண்ட்ல இதே 1/2 லிட்டர் பால் பாக்கெட் ₹29 ₹30 சொல்லிட்டு வித்துட்டு இருக்காங்க. சோ ₹7 இருந்த ஒரு விஷயம் ₹30 வளர்ந்திருக்கு. இன்ஃபேக்ட் நம்மள சுத்தி இருக்க எல்லா விஷயமே பெட்ரோல், அரிசி, பருப்புன்னு சொல்லிட்டு எதை எடுத்தீங்கனாலும் வருஷா வருஷம் ஏறிட்டே இருக்கும். இதுதான் இன்ஃப்ளேஷன் இல்ல பணவீக்கம் சொல்லுவாங்க. இந்த விலைவாசி ஏறிட்டே இருக்குன்றதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா ஏன் இந்த இன்ஃப்ளேஷன் நடக்குது? இத கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ண முடியாதா? இதெல்லாம் விட ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இது நம்மள எப்படி டைரக்டா பாதிக்குது? இந்த இன்ஃப்ளேஷனை நமக்கு சாதகமா யூஸ் பண்ணி நம்மளால பணம் பண்ண முடியுமான்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் டீடைலா இந்த வீடியோல பார்ப்போம். வணக்கம், என் பேர் பூசன். இந்த சேனல் ஃபினான்ஸ் பூசன். இப்போ ஒரு சிம்பிளான சிச்சுவேஷன்ல தான் ஆரம்பிப்போம். நீங்க ஏதோ ஒரு கம்பெனில வேலை செஞ்சுட்டு வரீங்க. உங்களுக்கு மாசம் மாசம் ₹40,000 சம்பளம் கொடுத்துட்டே வராங்க. திடீர்னு ஒரு நாள் வந்து கம்பெனி சரியா பெர்ஃபார்ம் பண்ணல, நஷ்டத்துல போயிட்டு இருக்கு. அடுத்த வருஷத்துல இருந்து உங்களுக்கு ₹40,000 சம்பளம் கொடுக்க முடியாது, வெறும் ₹39,000 தான் கொடுப்போம். ஒரு ₹1000 கம்மி பண்றோம்னு சொன்னாங்கன்னா நமக்கு எப்படி தோணும்? என்னடா இது ரொம்ப அநியாயமா இருக்கு. ஏற்கனவே நான் கம்மியா தான் சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன். இதுல இன்னும் ஒரு ₹1000 கம்மி பண்றியான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவம் வர ஆரம்பிக்கும். இதுக்கு ஆல்டர்னேட்டிவா உங்க மேனேஜர் வந்து, நீ நல்லா தான்ப்பா வேலை செய்யற, கம்பெனி சரியா பெர்ஃபார்ம் பண்ணல, இருந்தாலும் பரவாயில்ல, நீ ₹40,000 வாங்கிட்டு இருந்த இடத்துல இனிமே உனக்கு ₹41,000 கொடுப்பேன்னு சொன்னா நமக்கு திருப்தியா இருக்கும். நல்ல வேலை நம்மளுக்கு சம்பளத்தெல்லாம் குறைக்கல, இல்ல ஏத்தாம விடல, ஒரு ₹1000 ஏத்திருக்காங்கன்ட்டு நிம்மதியா இருக்கும். ஆனா இன்ஃப்ளேஷன் வெர்சஸ் ரியல் வேர்ல்ட் சினாரியோ கூட பார்க்கும்போது இது ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. இன்ஃபேக்ட் எல்லாருக்குமே வருஷா வருஷம் கம்பெனில ஏதோ ஒரு ஊதிய உயர்வு கிடைக்கும். அது போதுமானதா இல்லையான்றத கட்டாயமா தெரிஞ்சுக்கணும். அதுக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன் பார்ப்போம். இந்தியால ஜெனரலா 7% ஆவரேஜ் இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. அதாவது இன்னைக்கு நீங்க ஒரு பொருளை ₹100 வாங்குனீங்கன்னா அடுத்த வருஷம் வாங்கணும்னா ₹107 இருந்தா தான் அதே பொருளை நம்மளால வாங்க முடியும். அப்படி கணக்கு பண்ணோம்னா இன்னைக்கு நம்ம ₹40,000 கொடுத்து வாங்கக்கூடிய பொருளை அடுத்த வருஷம் வாங்கணும்னா நம்ம கிட்ட ₹42,800 இருந்தா தான் நம்மளால வாங்க முடியும். சோ இப்போ இந்த சிச்சுவேஷன்ல ₹40,000 இருந்து ₹41,000 நம்மளுக்கு ஏத்துறேன்னு சொன்னாலும் இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டடா பார்த்தா நம்ம ₹1,800 நஷ்டம் தான் பட்டிருக்கும். அதாவது நம்மளோட இன்கம் குறைச்சு தான் கொடுக்குறாங்கன்றது மீன் பண்ணுது. ₹40,000 இருந்து அடுத்த வருஷம் ₹42,800 குறைஞ்சபட்சம் அதை நீங்க வாங்குனீங்கன்னா தான் போன வருஷம் வாங்கின சம்பளத்துக்கு ஈக்குவலா வாங்குறீங்கன்னு அர்த்தம். ஏதோ ஒரு வருஷமோ இல்ல 2 வருஷமோ இன்ஃப்ளேஷன் கூட எல்லாம் வளராம பொறுமையா வளர்ந்தா பரவாயில்ல. ஆனா பல வருஷத்துக்கு இந்த மாதிரி வளர்ந்துட்டு வருதுன்னா உங்களோட இன்கம் வருஷா வருஷம் குறைஞ்சிட்டு வருதுன்றது தான் அர்த்தம். ஆனா இங்க பார்க்கும்போது ₹40,000ன்றது 41 மாறிச்சுன்னு நம்மளுக்கு தோணும். நம்ம கண்ணுக்கே தெரியாம நம்மளோட பர்ச்சேசிங் பவரை நம்ம இழந்துகிட்டே வருவோம். இது கண்ணுக்கே தெரியாம இருக்கிறது தான் ரொம்ப பெரிய பிரச்சனையே. இப்போ நிறைய பேர் என்ன யோசிப்போம், இந்த மாதிரி இன்ஃப்ளேஷன்லாம் இல்லாம விலைவாசி ஏறாம கண்ட்ரோல்லயே இருந்தா நல்லா இருக்கும்ல, இதுக்கு கவர்மெண்ட் ஏதாவது நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம நேச்சுரலா யோசிச்சிருப்போம். ஆனால் இந்த இன்ஃப்ளேஷனை உருவாக்குறதே கவர்மெண்ட் தான். ஒவ்வொரு நாட்டோட கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் பேங்க்ஸும் இன்டென்ஷனலா ஒரு மாடரேட் இன்ஃப்ளேஷனை அவங்களோட எக்கானமில உருவாக்கி விட்டுருவாங்க. எதுக்கு தேவையில்லாம இந்த இன்ஃப்ளேஷனை உருவாக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த இன்ஃப்ளேஷன் இருந்தாதான் ஒரு நாட்டோட எக்கானமியே வளரும். மாடரேட்டா இன்ஃப்ளேஷன் இருந்ததுன்னா மக்களுக்கும் பிசினஸ்க்கும் ஒரு விஷயம் மட்டும் நல்லா கிளியரா தெரியும். நம்மளோட பணத்தோட மதிப்பு வருஷா வருஷம் குறைஞ்சிக்கிட்டே போகுது. அதனால அதை எடுத்து பதுக்கிலாம் வச்சுக்கிட்டே இருந்தோம்னா அதோட மதிப்பு தான் குறையுது. ஸ்பெண்ட் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு ஸ்பெண்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஸ்பெண்டிங்கை நிறைய மக்கள் இன்க்ரீஸ் பண்றாங்கன்னா எல்லா பொருட்களோட டிமாண்டுமே ஏறிட்டு போகும். ஒரு பொருளோட டிமாண்ட் அதிகமாயிட்டே வருதுன்னா அதை நிறைய உற்பத்தி பண்ணணும்ன்ற மாதிரி இருக்கும். நிறைய உற்பத்தி பண்ணணும்னா நிறைய மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும். இந்த காரணத்தினால பொருளாதாரமே வளர்ந்துட்டு வரும். சோ மாடரேட்டா இன்ஃப்ளேஷன் இருந்ததுன்னா பொருளாதார வளர்ச்சி நடக்கும்ன்றதுனால கவர்மெண்ட் இன்டென்ஷனலா இன்ஃப்ளேஷனை வச்சிருப்பாங்க. ஆனா இதை ஒரு கட்டுக்குள்ள வச்சிருக்கணும். இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமாயிட்டே போகுதுன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ₹30 இன்னைக்கு பால் பாக்கெட் வாங்குறீங்க, அடுத்த வாரம் போய் வாங்கணும்னா ₹50 சொல்றாங்க. அதுக்கு அடுத்த வாரம் அதே பால் பாக்கெட்டை ₹100 சொல்றாங்க. அடுத்து 200 500 ஏத்திட்டே போனாங்கன்னா இதை தான் ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. இது நிறைய உலக நாடுகள் நடந்திருக்கு. வெனிசுலா, ஜிம்பாப்வே, ஸ்ரீலங்கான்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான நாடுகள்ல ஒவ்வொரு நாளும் பொருட்களோட விலை கண்ணா பின்னான்னு ஏறிட்டு போகும். இந்த மாதிரி நடந்ததுன்னா இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்க காசுக்கான மதிப்பு அடுத்த நாளே ஒண்ணுமே இல்லாம போயிடும். இது நாட்டோட பொருளாதாரத்துக்கும் ரொம்ப மோசமான விளைவுகளை ஏற்படுத்திடும். அதனால இந்த இன்ஃப்ளேஷனை ஒரு பர்டிகுலர் லெவல் வரைக்கும் கண்ட்ரோல்டா வச்சுக்க எல்லா உலக நாடுகளும் நடவடிக்கை எடுத்துட்டு வரும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா வளர்ந்த நாடுகள் சொல்லக்கூடிய யூஎஸ்லயோ யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லயோ இன்ஃப்ளேஷன் 2% ரேஞ்சில தான் இருக்கும். அதே வளர்ந்து வரக்கூடிய நாடுகளான இந்தியால 7% இன்ஃப்ளேஷன் வந்துட்டு இருக்கும். இதை பண்றதுக்கு ஒவ்வொரு நாட்டுக்கும் இருக்க ஒரு முக்கியமான ஆயுதம் தான் அவங்களோட சென்ட்ரல் பேங்க். சென்ட்ரல் பேங்க்னு சொல்லும் போது இந்தியால ஆர்பிஐ சொல்லலாம். இங்க ஆர்பிஐ மாதிரியே யூஎஸ்ல ஃபெட்னு சொல்லுவாங்க. இதே யூரோப்னு போனோம்னா யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க்னு சொல்லுவாங்க. இந்த சென்ட்ரல் பேங்க்ஸோட ஒரு முக்கியமான வேலையே இந்த இன்ஃப்ளேஷனை கட்டுக்குள்ள வைக்கிறது. இதுக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட், அதாவது வட்டி விகிதத்தை யூஸ் பண்ணி மக்கள் கிட்ட எவ்வளவு பணம் இருக்கலாம், பணம் இருக்கக்கூடாதுன்றதை டிசைட் பண்ணுவாங்க. வட்டி விகிதம் சொல்லும்போது மக்களும் பிசினஸும் பல கடன்கள் வாங்கியிருப்பாங்க. வீட்டு லோனு, பிசினஸ் லோனு சொல்லிட்டு நிறைய வாங்கியிருப்பாங்க. அதுக்கு அவங்க இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிட்டு வராம இந்த வட்டி விகிதம் ஏறினதுக்கு அப்புறம்
இந்த இஎம்ஐ அதிகமா கட்டுற மாதிரி இருக்கும். அப்படி கட்டுறதுனால அவங்களால செலவு பண்ணக்கூடிய தொகை குறைஞ்சிரும். இப்படி குறையறதுனால அவங்களுடைய ஸ்பெண்டிங்குமே குறைஞ்சிரும். டிமாண்ட் குறையறதுனால பெருசா விலைவாசியை ஏற்ற முடியாது. இன்ஃபேக்ட் விலைவாசியை குறைக்கிற மாதிரி ஆயிடும். இன்ஃபிளேஷன் கட்டுக்குள்ள வந்து ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஹவுசிங் லோனோட இன்ட்ரெஸ்ட் 7% இருந்து 9.5% ஏறி இருக்கு. இப்போ பார்க்கறதுக்கு ஏதோ வெறும் 2% தான் ஏறி இருக்குன்னு நம்மளுக்கு தோணினாலும் ஆக்சுவலா ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு லோன் எடுத்திருந்தீங்கன்னா 7% இன்ட்ரெஸ்ட் ரேட்லயே மொத்தமா பே பண்ணிட்டு வந்தீங்கன்னா 50 லட்ச ரூபாய் வட்டி கட்டிருப்பீங்க. இதே 9.5%க்கு கிட்டத்தட்ட 75 லட்ச ரூபாய் நம்ம வட்டி மட்டும் கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமா இருக்குன்ற காரணத்தினால நிறைய பேர் புதுசா ரியல் எஸ்டேட் வாங்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. ஆல்ரெடி இருக்க ப்ராப்பர்ட்டிஸோட விலையை குறைச்சாதான் அதுக்கான டிமாண்டை உருவாக்க முடியும். அதனால இன்ட்ரெஸ்ட் ரேட் உயர உயர மார்க்கெட் கூல் டவுன் ஆக ஆரம்பிக்கும். இன்ஃபிளேஷன் கட்டுக்குள்ள வந்துடும். இதே ஆர்பிஐ இதுக்கு ஆப்போசிட்டாவும் பண்ணுவாங்க. இந்திய பொருளாதாரம் ஏதோ ஒரு சூழ்நிலையில ஸ்தம்பிச்சு போகுது, ஏதோ ஒரு கிரைசிஸோ ஏதோ ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு, அதனால அது ஸ்லோவா வளர்ந்துட்டு இருக்கு, அதுல பெருசா எதுவும் நடக்கலன்னு தோணுச்சுன்னா அந்த பாயிண்ட்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிருவாங்க. அப்படி குறைக்கிறதுனால என்ன ஆகும், எல்லாரும் தேடி போய் குறைவான இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்குது, அதனால நிறைய லோன் வாங்குவோம்னு சொல்லிட்டு நல்லா வாங்க ஆரம்பிப்பாங்க. அதை எடுத்து ஸ்பெண்ட் பண்ணவும் ஆரம்பிப்பாங்க. இப்போ மறுபடியும் பணப்புழக்கம் அதிகமாயிட்டே வரும், டிமாண்ட் அதிகமாயிட்டே வரும், பொருளோட விலைகளும் ஏறிட்டே வரும், எக்கனாமிக் ஆக்டிவிட்டி பூஸ்ட் ஆயிடும். இங்க இந்த இன்ஃபிளேஷன் இல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்னால கடனோட பெர்ஸ்பெக்டிவ் மட்டும் தான் பார்த்தோம். இதுக்கு ஆப்போசிட்டா சேவிங்ஸோட பெர்ஸ்பெக்டிவும் பார்ப்போம். இப்போ உங்களுக்கு மாசம் மாசம் வருமானம் வந்துட்டே இருக்கு. இதை சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல அப்படியே சேவ் பண்ணிட்டே வரீங்க. சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல 2ல இருந்து 2.5% வரைக்கும் நம்மளுக்கு வட்டி கொடுப்பாங்க. ஒரு வருஷம் இல்ல 2 வருஷம் கழிச்சு நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணும், நம்ம போட்ட பணம் அப்படியே தான் இருந்துட்டு இருக்கு, பெருசா எதுவும் நஷ்டம்லாம் அவ்வளவு நம்ம யோசிச்சிருப்போம். வெறும் 2% growth தான் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல கிடைச்சிருக்கும். 5% பணத்தை நம்ம ஆக்சுவலா இழந்திருப்போம், ஆனா அது நம்ம கண்ணுக்கே தெரிஞ்சிருக்காது. இதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ரீசெண்டா ஒரு நபர்கிட்ட இன்டராக்ட் பண்ண ரொம்ப ஷாக்கிங்காவே இருந்தது. கிட்டத்தட்ட 35 லட்ச ரூபாவை அவரோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வச்சுட்டு வந்திருக்காரு. அது எமர்ஜென்சிக்கு எப்பயாவது தேவைப்படலாம், இல்ல ஒரு பெரிய செலவு வந்ததுன்னா எடுத்து செலவு பண்ணலான்ட்டு சேவிங்ஸ்லயே வச்சிருக்கேன்னு சொன்னார். இன்னைக்கு அதோட வேல்யூ கிட்டத்தட்ட 36 சில்லற இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் போட்ட 35 அப்படியே தான் இருக்கு, பெருசா எந்த லாஸும் நடக்கல, கிட்டத்தட்ட கொஞ்சம் வட்டி போட்டு 36 கொடுத்திருக்காங்க அப்படின்றது அவர் கண்ணுல தெரிஞ்சாலும் இன்ஃபிளேஷன் அட்ஜஸ்டடா பார்த்தா இன்னைக்கு குறைஞ்சபட்சம் 40 லட்சமாவது இருந்திருக்கணும். கிட்டத்தட்ட அவரோட பணத்தை பெருசா இங்க இழந்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 3.5 லட்சம் ரூபாய் நஷ்டப்பட்டிருக்காரு. அவரோட இன்டென்ஷன் ஏதோ ஒரு ஷார்ட் டர்ம் தேவை இருக்கலாம், இல்ல எமர்ஜென்சிக்காக சேர்க்கிறேன், அதனால வாலட்டைலா ஸ்டாக் மார்க்கெட்ல எல்லாம் போட்டு ரிஸ்க் எடுக்க முடியாதுன்னு யோசிச்சிருந்தாலும் இன்னும் சேஃப்டியா இன்ஃபிளேஷனை விட அதிகமான ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு பேங்கோட பிக்ஸட் டெபாசிட்டை ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். இந்த காரணத்தினால தான் இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. அதுவும் இன்ஃபிளேஷனை விட அதிகமான ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்துல போட்டாதான் நம்மளோட பணத்தை நம்ம இழக்காம வளர்க்க முடியும். கோல்டு, ஸ்டாக், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதோட பர்பஸே இன்ஃபிளேஷனை பீட் பண்றது மட்டும் தான். இந்த இன்ஃபிளேஷனையும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் நமக்கு சாதகமும் நம்மளால யூஸ் பண்ண முடியும். இப்போ லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை உயர்த்துற மாதிரியே பேங்க்ஸ் அவங்களோட டெபாசிட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் உயர்த்திட்டு வரும். அதாவது பேங்க்ல பண்ணக்கூடிய ரெக்கரிங் டெபாசிட்டோ இல்ல பிக்ஸட் டெபாசிட்டோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் உயர்ந்துட்டே வரும். இன்ஃபேக்ட் கடந்த 5-6 வருஷத்திலேயே இருக்கிறதுலே ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இந்த பாயிண்ட்ல தான் இருக்கும். இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ன்றது சைக்கிளிக்கலா இருக்கும். ஒரு பீக்குக்கு போகும், மறுபடியும் கீழே விழ ஆரம்பிச்சிடும். இந்த சைக்கிளோட பீக்ல இந்த பாயிண்ட்ல இருந்துட்டு இருக்கும். அடுத்த 3 இல்ல 6 மாசத்துல இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கப்புறம் இது குறைஞ்சு பாட்டம் போயிடும். யூசுவலா பாட்டம் போகும்போது லோன் எடுக்கலாம், பீக்ல இருக்கும்போது நம்மளோட பிக்ஸட் இன்கம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸான பிக்ஸட் டெபாசிட்ல அதிகமா டெபாசிட் பண்ணிக்கணும். இதன் மூலமா இன்ஃபிளேஷனையும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் நமக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்க முடியும். இருக்கிறதே ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் எங்க கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோட ஸ்பான்சரான ஸ்டேபிள் மணி ஆப்பை யூஸ் பண்ணிக்கலாம். இங்க 200க்கும் மேற்பட்ட பேங்க்ஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஒரே இடத்துல நம்மளால கம்பேர் பண்ண முடியும். இப்போ இந்த பாயிண்ட்ல இந்தியால ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் 9.5% இருக்க நார்த் ஈஸ்ட் பேங்க்கும் யூனிட்டி பேங்க்கும் கொடுக்குறாங்க. இந்த ஆப் மூலமா அந்த எஃப்டியும் புக் பண்ண முடியும். இந்த ஆப் மூலமா மல்டிபிள் எஃப்டிஸ் மல்டிபிள் பேங்க்ஸ்ல நம்மளால ஓபன் பண்ண முடியும். தனியா அதுக்குன்ட்டு பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாது. ஒரு கிளிக்ல நம்மளால புதுசா ஓபன் பண்ண முடியும். பேங்க்ல நம்ம பண்ணக்கூடிய பிக்ஸட் டெபாசிட்ஸ் எல்லாமே 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்சூர் செய்யப்பட்டிருக்கும். ஆர்பிஐ கீழ இருக்கக்கூடிய எல்லா பேங்க்ஸுக்குமே இந்த இன்சூரன்ஸ் கிடைக்கும். ஒருவேளை பேங்கே மூடப்பட்டாலும் 5 லட்சத்துக்கு கீழ இருக்க தொகையை நமக்கு இன்சூரன்ஸ் மூலமா திருப்பி கொடுத்துருவாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட்லயும் இருக்க லிங்க் யூஸ் பண்ணி உங்களால ஸ்டேபிள் மணி ஆப்பை டவுன்லோட் பண்ண முடியும். இதன் மூலமா இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமா இருக்கும் போதே உங்களோட எஃப்டியை புக் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஃபிளேஷன் விலைவாசி உயர்வுன்றது நம்மளோட கண்ட்ரோல் இல்லனாலும் இதை நமக்கு சாதகமா யூஸ் பண்றதுக்கு நம்ம சில விஷயம் பண்ண முடியும். அதுல ஒரு விஷயம் தான் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஃபாலோ பண்றது. இன்ஃபிளேஷனை விட அதிகமான ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய இடத்துல நம்மளோட பணத்தை நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கணும். அப்பதான் நம்மளோட பணத்தை நம்ம ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி. டே டு டே லைஃப்ல நம்ம இன்ஃபிளேஷனை மறந்தாலும் நம்மளோட ஃபியூச்சர் பிளானிங்லயும் இதை மறந்துடக்கூடாது. இன்னைக்கு இருக்க விலைவாசியை வச்சு ஃபியூச்சருக்கு நம்மளால சேர்க்க முடியாது. இன்னைக்கு ஏதோ ஒரு வீடு வாங்கணும்னு யோசிக்கிறீங்க, ஒரு 30 லட்சத்துக்கு வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு அதே வீடை வாங்கணும்னா என்ன விலையாகும், அதை எப்படி பிளான் பண்ணணும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம்ன்ற எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பா கால்குலேட் பண்றதுக்கான டூலை அடுத்து இந்த வீடியோல பாருங்க. இது வரைக்கும் இந்த வீடியோல பார்த்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாவோ புதுசாவோ இருக்குன்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிருங்க. இந்த சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்கன்னா இந்த சேனல்ல போடுற புது வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உடனே வந்து சேரும். நன்றி மக்களே.